எனக்கு படிக்கணும்னு தோணுச்சு, சந்தர்ப்பம் கிடைச்சது படிக்கலாம். எனக்கு யோகால டிகிரி வாங்கணுன்றது ரொம்ப பெரிய ட்ரீம் இருக்கு. சரி பண்ணலாமே. யோகா எனக்கு தெரியும்னு சொன்னாலும், எனக்கு சித்தா தெரியும், யோகா தெரியும், அக்குபஞ்சர் தெரியும், கலரி தெரியும்னு சொன்னாலும், எந்த சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட கிடையாது. எனக்கு தெரியும்னு சொல்றதுக்கு. சரி இதையே வந்து நம்ம இந்த ப்ளஸ் 2 முடிச்சுட்டோம்னா, எல்லாத்தையும் சர்டிஃபிகேட் கோர்ஸா மாத்திக்கலாம் அப்படின்ட்டு. டிகிரியா மாத்திக்கணும் அப்படின்னு. அதனால என்ன பிரயோஜனம்னு நான் யோசிக்கவே இல்ல. இப்போ வீட்ல உட்காந்துருக்கோம். தேவையே இல்லாத டிவிய பார்த்துட்டு, நியூஸ் பேப்பர் படிச்சு நமக்கு எந்த யூஸும் இல்ல. அதே இது ஏதோ ஒரு புக்க படிக்கிறோம். நமக்கு தேவையான உடற்கல்வியோ, இல்ல யோகாவோ ஏதோ பண்ணும்போது நம்ம உடம்பு, மனசும் சந்தோஷமா இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனாவும் இருக்க முடியும். அதனால நான் படிக்க ஆரம்பிச்சேன். குறிப்பா தமிழ்ல 89 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. ஆமா. எனக்கு தமிழ் ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த வருஷமும், போன வருஷம் தமிழ் புக்குமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. சப்ஜெக்ட்டு இறையன்போட பாடம் இருந்தது. சிவாஜி கணேசனோட நடிப்பு பத்தி ஒண்ணு இருந்தது. அதுக்கப்புறம் வள்ளலாரோட பாட்டு இருந்தது. ஔவையார் பாட்டு இருந்தது. திருக்குறள் இருந்தது.